சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா கடந்த 2004ஆம் ஆண்டு நடிகர் தனுஷ் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த ஜோடிக்கு யாத்திரா லிங்கா என்கிற 2 மகன்கள் உள்ளனர். சுமார் 18 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த இந்த ஜோடி கடந்த 2022ஆம் ஆண்டு திடீரென மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்ததால தாங்கள் விவாகரத்து செய்யப்போவதாக இருவருமே அறிவித்திருக்காங்க. மேலும் தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடியுடைய இந்த முடிவு கோலிவுட்டில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கணும். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா இருவருடைய குடும்பத்தினரும் பேசி சமாதானப்படுத்தியதற்கு பின்பு தான் இருவரும் விவாகரத்து முடிவையும் கைவிட்டிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்கள் உடனான பிரிவுக்கு பின்பு மீண்டும் சினிமாவில் இயக்குநராக காலடி எடுத்து வைத்திருக்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் திரைக்கு வந்து பெரும் எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆன அந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கு. லால் சலாம் படத்திற்கு பின்பு பேட்டி ஒன்றை அளித்துள்ள ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அதில் பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்து வந்திருக்காங்க. அதில் ஒன்று நம்ம அனிருத் அவர்கள் அவர் பற்றி பேசியிருப்பது, அனிருத் அவர்கள் சினிமாவில் அறிமுகமானது ஐஸ்வர்யா இயக்கிய 3 திரைப்படம் மூலம் தான். ஆனால் அவரை அறிமுகப்படுத்தியதற்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என ஓப்பனாக அந்த பேட்டியில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் ஐஸ்வர்யா அவர்கள் மீண்டும் இணைய இருக்காங்களா, அதற்கான காரணம் தலைவர் ரஜினிகாந்த் எனவும் கூறப்பட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டைன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.